ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈஸி மோடில் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து கிராணி மல்டிப்ளேயர் போடலான்னு இருந்தேன். ஆனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வர மாதிரி தெரில. ஸோ நான் வந்து அவனுக்கு வரலாம் என்ன, நானே தனியாக விளையாடலான்னு சொல்லி வந்துட்டேன். ஓகே, கிராணி சாப்டர் 2ல் வந்து 2 பேங்க இருக்கும். ஒன்று கிராண்ட்பா அண்ட் கிராணி. பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி அடி வாங்க போகிறோம். ஆனால் எனக்கு எப்படி ஜெயிக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். நம்ம அடி கொடுக்குறோமா இல்லை அவங்க அடி கொடுக்க போகிறாங்களான்னு பார்க்கலாம். டே 1லேயே நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு தடவை கூட அவங்கக்கிட்ட அடி வாங்காமல் மிதி வாங்காமல் நம்ம தவிர்க்கலான்னு பார்க்க போகிறோம். ஆனால் அது நடக்காத விஷயம். சரி, நம்ம இப்போ வந்து என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து போட் ஸ்டேரிங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்சிட்டிவ் மட்டத்திலே மட்டமாக இருக்குது. இப்போ ஓகே, போட் ஸ்டேரிங்கு, அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கு, அப்புறம் வேறு என்னமோ இருக்குமே பேட்லாக் கீ, அதுக்கப்புறம் கேஸ் ஓலைன்னு, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று. இப்போயும் சென்சிட்டிவ் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு. ஓகே, இவ்வளோத்த வச்சா ஓகே, இது கரெக்டாக இருக்கும் கைஸ். ஐயோ, மெயின் மெனு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ போகிறோம், மாஸ் காட்டுறோம். ஐயோ, இது வேற ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்குது. ஓகே, இது கரெக்டாக நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, கிராண்ட்பா வரான். ஐயோ, ஓரா ஏதோ சத்தம், சியூன்னு ஒரு சத்தம். ஓகே, நம்ம இங்கே போய் கட்டில் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சு, போய் பார்க்கலாம். இப்போ அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் முட்டு சந்தில் முக்கின்னு இருக்கானா? எங்கேயும் இல்லை. சரி ஓகே, மேலே போய் பார்ப்போம். ஆஹா, கிராணி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் வில்லி. நம்ம ஓடி போய் திரும்பி இங்கே ஒளிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே, அது வரலையே, அங்கேயே பாக்குது. ஓகே, அங்க யாருமே இல்லையா? அங்க எங்க பார்த்துட்டு இருக்கு? சரி, அதை போயிடும் நினைக்கிறேன். போயிடுச்சு. நம்ம வந்து அதை அப்படியே அமைதியா பின்னாடி அப்படியே போயிடலாம். இங்க எங்கேயாச்சும் பொருள் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பொருளும் இல்லை. சூப்பரு. நம்மளுக்கு ஸ்டேரிங் வீல் தேவை. ஐயோ, பார்த்துச்சு. ஐயோ, ஓடுறா போய் பெட்டுக்கடியில் ஒளிஞ்சுக்கொண்டுதான். ஐயோ, வருது பெட்டுக்கடியில் ஒளிஞ்சிரு. ஐயோ, ஒளிடா ஒழுங்கா. அப்படியே பதட்டத்தில் அப்படியே அந்த பட்டன் அமைக்கினே இருந்தேன். நான் போயிட்டு திரும்பி வெளியே வந்துட்டான். என்ன, யாரையும் காணும். ஓகே, யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். யாரும் இல்லை கைஸ். மொட்டை தான் நல்லவன். அந்த கிராண்ட்பா வந்தான், பார்த்தா போய்கிட்டேன்ட்டான். இது இருக்கே, வருது, ட்ராப் போடுது. அது எல்லா சிலும்பு சேவையும் நம்ம வில்லி தான் பார்க்குது. வில்ல அவ்வளோ இல்லைங்க, மொட்டை தானே. ஓகே, டக் டேப் கிடச்சிருக்கு. அதை ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வேணும்னா இந்த கேமில் வந்து வேற 2 எஸ்கேப் இருக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு, டோர் எஸ்கேப்பு. கிராணி இதுக்குள்ளே இருக்குங்க, இந்த வீட்டுக்குள்ளே. நம்ம சைடு இப்படி போயிடலாம். வேணா ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் டோர் எஸ்கேப் பண்ணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, போட் எஸ்கேப் பண்ணிவிடுவேன் தான் நினைக்கிறேன். இங்கே திரும்பி ஹெலிகாப்டர் கீ கிடைக்குதுட்டே. நான் போட் எஸ்கேப் பண்ண வந்தேன்டா, அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. வேறு எங்கேயாச்சும் பொருள் கிடைக்குது. ஸ்டேரிங் வீல், இல்லை பேட்லாக் கீ, இல்லை கேஸ் ஒலைன். சரி, இதுக்குள்ளே எங்கேயாச்சும் பொருள் இருக்குங்க. யாராச்சும் வராங்க, யாரும் வரல. ஓகே, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ட்ராலெலாம் இருக்கும். வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். வெப்பன் கீ வந்து என்னதுன்னா கன்று கிடைக்கும். ஓகே, இப்போ கிராணி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யாரும் இல்லை. கொய்யால இங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் போயிடலாம். இல்லை நம்மளை வந்து குழிஞ்சிரும் ஜூஸ் போடுற மாதிரி. ஓகே, நம்ம வந்து இப்படி போயிடலாம். மேலே போகலாங்க. மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்து ஐயோ, கிராணி வருது. ஆனால் நம்ம பார்க்கல. ஸோ நம்ம மேலே வேகமாக போயிட்டு, ஆனால் இங்கே தான் மொட்டையை பாட்டு போட்டுருந்தாங்க. அந்த பாட்டு கிராணி சவுஸ் டேடன் அந்த பாட்டை போட்டு இங்கே தான் டான்ஸ் ஆடின்னு இருப்பான். மேலே தான் இருக்கான் கிராணி. கிராண்ட்பா. நான் வேற மாற்றி வளர்றேன் பயத்தில். யாரும் இல்லை. இங்கே போய் இந்த ஐயோ, கிராணி வரான். கிராண்ட்பா வரான். ஐயோ, உள்ள போடா டே, உள்ள போட திறங்கடா. ஓகே, அவன் பார்க்கல. இங்கே ஏதோ இருக்கு, க்ரோபாரா. சூப்பரான பொருளுங்க. இதை வச்சு நல்லா யூஸபலாக ஒன்று பண்ணலாம். போயிட்டான். யாரும் வரல. நம்ம அப்படியே நேராக அந்த தூரத்தில் என்ன தெரியுதுல, அங்கே போகணும். அவன் கீழே போயிட்டான். பாட்டு போட்டு டான்ஸ் ஆடல. இதுக்குள்ளே கன்று கிடைக்கும். கன்று இல்லை. சூப்பரு. நம்ம இது பூட்டிட்டு இங்கே எங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். சூப்பரு, ஸ்டன் கன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. வேற மாதிரி. இப்போ நான் காட்டுறேன்டா என் சம்பவத்தை. புல்லட்டை இப்போ வந்து நம்ம வந்து இந்த புல்லட் அன்லிமிட்டடு.
எத்தின் தவணை யூஸ் பண்ணல. எங்கடா கிராணி கூப்பிட்டுன்னு இருந்துச்சு பாரு. செல்லா குட்டி சாவடி, என்னெல்லாம் பண்ணிருப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அப்படி அடிச்சிருக்கோம் நம்மள. ஸ்பைடர் கிட்ட மாட்டி விடுறது, அது பண்றது. ஓகே, இப்போ கிராண்ட்பா வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, கிராண்ட்பா வந்தவொடனே அவனே போட்டு தள்ளிட்டு நம்ம நிம்மதியாக வந்து இந்த வீட்டில் வந்து தேடலாம் போட் எஸ்கேப் பொருளை. ஐயா பொண்டாட்டியா போட்டு தள்ளிட்டு ரிவெஞ்ச் பண்ண வரையா? போடாடே, நான் ரிவெஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவளை. கிளம்பு. ஓகே, இவங்கிட்ட ஒரு கீ இருக்குங்க இவன் கழுத்தில். அதை வச்சு நம்ம ஒரு டோரை ஓப்பன் பண்ணோம். இங்கே தான் இருக்கும் பக்கத்துல டோரு. ஓகே, நம்ம போய் இங்கே போய் இந்த ட்ராயரில் திறந்தா இதோ கிடச்சிருக்கு டோர் ஹேண்டில். இது டோர் எஸ்கேப் ஆன பொருள். இப்போ எனக்கு க்ரோபார் வேணும். அது மேலே போய் அங்கே ஒரு வேலை பண்ணணும். மேலே ஏதோ பண்ணும். க்ரோபார் எனக்கு தேவை. அது எங்கே போட்டேன்னு தெரில. எடுத்துகிட்டு வந்தேன் இங்கேருந்தோ. எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ போட்டேன். ஸ்டன்கன் இடத்துல போட்டேன்ல, ஸ்டன்கன் இடம். ஓகே எட்ரா. இங்கே வந்து ஒரு பாக்ஸுமே இருக்குங்க அங்கங்கே. அதெல்லாம் திறந்துன்னா சில பொருள் கிடைக்கும். எங்கடா இருக்குது வேறு பாக்ஸு? ஓகே, எங்கேயாச்சும் இருக்குமே அந்த பாக்ஸு. சரி, இந்த ட்ராயருக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பொருள் கிடச்சிச்சு, பேட்லாக்கி. அதை வச்சு போட் எஸ்கேப்புக்கு ஒரு முக்கியமான பொருள் பண்ணோம். சரி, மேலே போய் பார்ப்போம். மேலே போனோம்னா இங்கே ஒரு டோர் இருக்கு. அதுக்குள்ள ஸ்டியரிங் வீல் ஏதோ கிடச்சிருக்கு. ஹேண்ட் வீல். நம்ம போட் ஸ்டியரிங் வீல் கிடைக்கணும். இந்த ரூம் வந்து ஒரு முக்கியமான இது வச்சு வெப்பன் கீ வச்சு இங்கே தாங்க ஒரு இடத்துல திறக்கணும். இதான் இந்த புக்கை தட்டி விட்டோன்னா இந்த வெப்பன் கீ வந்து அந்த இடம் ஓப்பன் ஆகும். உள்ள போனீங்கன்னா போட் கீ கிடச்சிச்சு அப்படியே. சரியா திறக்கிற கேப்ல என்ன இருக்குன்னு பார்த்தா போட் கீ அங்கே இருக்கு. சூப்பர், 2 பொருள் கண்டுபிடிச்சாச்சு. ஷார்ட் கன்னு. எப்படி ஷார்ட் கன்னு? ஸ்டன் கன்லேயே பறக்க விட்டோம். இப்போ ஷார்ட் கன்ல என்ன கதி ஆக போறான்னு பாருங்க. ஓகே, இப்போ வந்து யாராச்சும் கூப்பிடா என்ன வெப்பன் எடுத்தோன்னே கிராணி வருது. சரி, போட்டு பொழந்துடலாம். வாடி சாவு. இந்த பறந்து போய் அப்படியே படுத்துடணும் அப்படியே படிக்கட்டில். சரி, இப்போ கிராண்ட்பா வரணுமே. போறான் பாருங்க. அட பாவி, அங்கே உன் ஒய்ஃப் செத்து கிடக்குது. போயின்னு இருக்கான் அப்படியே. சாவு. செத்துனா அப்படியே செவுத்து பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். அட பாவி, அவ்வளோ கௌரவம். செத்தாலும் நின்றுட்டு தான் சாவனேன். சரி, நம்ம மேலே போய் அதுக்கு கன்று தேவையே. அங்கே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இங்கே வந்து உட்கார்ற லூசு மாதிரி. அந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கா? எங்கடா? இங்கே குரோபார் போட்டோமே அதோ இருக்கு. இந்த குரோபார் வச்சு அங்கே ஒரு பட்டன் இருக்குங்க அந்த ரூமில். அந்த சுட்டிங்கன்னா கீழே டோர் ஓப்பன் ஆகும். உள்ளே போய் செயின். ஐயோ என்னங்க இது? கீழே விழுறான், அப்படியே மேலே ஏறிடுறான். சூப்பர், செம கடுப்பாகுது இந்த இடத்துல. சரி, ஓகே, இங்கே தாங்க ஒரு ரூம் இருக்கும். அங்கே போய் திறக்கணும். அதோ இருக்கு அந்த ரூம் தாங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு டப்பா. அந்த டப்பாங்க தாங்க இதுக்குள்ளே கட்டிங்குள்ள. சூப்பரு. இதை வச்சு தான் மேலே இருக்காங்க ஒரு செயினை கட் பண்ணோம். சரி, இது இங்கே கீழே போட்டுட்டு நம்ம போய் இப்போ கன் எடுத்துகிட்டு வரணும். கன் எடுத்தாச்சு. இப்போ மேலே போய் அங்கே போய் சுட்டுற வேண்டியதான். புல்லட் சூப்பர். இதோ இருக்குது. புல்லட் எடுத்துட்டு அங்கே ஒரு பட்டன் தெரியுதா? அதான் சொன்னேன். அதை கரெக்டாக பார்த்து சுட்டிங்கன்னா இங்கே வந்து டோர் ஓப்பன் ஆயிருமா. எப்படி மஜாவா? ஓகே, நம்ம இங்கே கீழே போயிட்டு இப்போ கட்டிங் பிளேஸ் எடுத்து வந்துடணும். ஐயோ, சரி சீக்கிரம் ஏறா, கட்டிங் பிளேஸ் ஏறா. எங்கேயாச்சும் கிராண்ட்பா வந்தாங்கன்னா அவனுக்கு போட்டு தள்ளலாம். முதல்ல அவனுக்கு போட்டு தள்ளலாம். ஏன்னா அவனுங்க சரியான அவங்க வந்து சகுனி. நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அப்போ தான் வந்து நம்ம பின்னாடி வந்து அடிப்பானுங்க. அதுக்குள்ளேயே நம்ம வந்து அவனுங்களை போட்டு தள்ளிடலாம். ஓகே, அவனுங்களை போட்டு தள்ளிட்டு நான் கட்டிங் பிளேஸ் எடுத்து மேலே வந்துட்டேன். இங்கே வந்து தான் அந்த ஒரு பாக்ஸுமே இருக்கும். அங்கே போய் அதை திறக்கணும். இதுக்குள்ளே போயிடணும். இந்த பாக்ஸ் தான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து இந்த செயினை வந்து அறுத்து விட்டிங்கன்னா உள்ளே ஒருத்தன் இருப்பான். அவனை கண்டுக்காம நம்ம போட் ஸ்டியரிங் வீல் கிடச்சிச்சு. போடு வேற மாதிரி நம்ம போய் இப்போ வந்து போட் ஸ்டியரிங் இந்த போட்டில் போய் வச்சுட்டு வந்துடலாம். இதை போட்டு எங்கே தெரியுமா இருக்குது? அதுவே நான் ஒன்றும் உங்களுக்கு காமிக்கல. நிறைய பேருக்கு இந்த கேம் தெரியும். தெரியாதவங்க வந்து போட் எங்கே இருக்குன்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ரூம் இருக்கும். இங்கே இந்த உள்ளே போனீங்கன்னா ஒரு சுரங்க பாதை இருக்கும். அந்த சுரங்க பாதைக்குள்ளிங்கன்னா இங்கே தான் போட்டு இருக்கும். சரி, ஸ்டியரிங் வீல் இங்கே வச்சிடலாம். அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க தண்ணியில் மட்டும் விழுந்துடக்கூடாது. ஒரு தான் வீழ்ந்துட்டேண்ணா. சும்மா விளையாடி பார்க்கலாமே. வீழ்ந்தா ஒரு ஆட்டோபஸ் வந்து என்னை போட்டு அப்படியே சாமிச்சிச்சு. ஒரு லைஃபே போயிடுச்சு. அதனால் அதுக்குள்ளே நான் குத்திக்கல. அதுக்குள்ளே என்னன்னா அப்படி நம்ம எதுக்கு போட்டில் போனோம், நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லி குச்சேன். அசிங்கமாக செத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு கேஸ் ஓல் தேவை. ஸ்டன்கன் இருக்குது. இதை வச்சு 2 பேரும் போட்டு தள்ளிடலாம் முதல்ல. அதுதான் முக்கியம். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கேஸ் ஓல் என்ன தேடின்னு இருக்கோம்.
அதுதான் கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேன். அது கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். இன்னும் நம்மளுக்கு என்னடா தேவைன்னா போட் ஸ்டேரிங் கிடச்சிச்சு, பேட்லாக் கீ கிடச்சிச்சு, போட் கீ கிடச்சிச்சு, இன்னும் ஸ்பார்க் ப்ளக்கும், அப்புறம் கேஸ் சிலிண்டர் தான் மிச்சம் கிடைக்கிறது. சரி, கேஸ் சிலிண்டர் தேடிக்கிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் சுற்றி எனக்கு ஐடியா கிடச்சிச்சு எங்கே இருக்குன்னு. இங்கே தான் இருக்குது. இந்த சைல்டு இங்கே ஒருத்தன் இருப்பான், ஒரு சிலிண்டரி, ஒரு குழந்தை. அங்கே தான் அவனை ஒரு காவல் காத்து வச்சுருப்பான் ஒரு பொருளை. அங்கே தான் இருக்கும். அவனை நான் கொண்டுட்டேன், கண்ணு வச்சு காமிக்க மறந்துட்டேன். ரொம்ப காண்டத்திட்டே இருந்தான். போனால் கடிக்க வரான், அதான் கொண்டுட்டேன் டப்பால்னு. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது? சேஃப் கீ. சூப்பரு. சேஃப் கீக்குள்ளே கன்ஃபார்ம் கேஸ்லின் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சேஃப் கீக்குள்ளே பத்திரமா சேஃபாக போகணும். கிராணியும் அடிக்கூடாது, நம்மள கிராண்ட்பாவும் அடிக்கூடாது. சரி, டக்குன்னு போயிடணும். யாரும் இல்லை. வேகமாக போய் இந்த இடத்துல தான் இருக்கும் சேஃபு. உள்ளே போனால் கேஸ்லின். சூப்பரு, எனக்கு அப்போவே தெரியும். ஓகே, இப்போ நம்ம கேஸ்லின் இங்கே போட்டு வச்சுக்கலாம். எல்லா பொருளையும் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, கன் எடுத்து இப்போ ரெடியாக இருந்துக்கலாம். ஏன்னா அவனுங்க வந்தாலும் வருவானுங்க. சரி, மேலே போய் பேட்லாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, பேட்லாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து போட்டுடலாம். இங்கேருந்து போட்டால் கரெக்டாக அடி இங்கே போய் நிற்கிது. இங்கே போட்டோன்னா கீழே இருக்கா போட்டு. ஸோ இங்கே தான் டக்குன்னு எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும். ஓகே, இப்போ இங்கே போனால் போட் கீ இருக்கும். இந்த போட் கீ எடுத்துகிட்டு போய் திரும்பி அங்கே போட்டுடலாம். போட்டுட்டு வேற நம்மளுக்கு தேவை அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸ்பார்க் ப்ளக் வந்து எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஸ்பார்க் ப்ளக் வேற தேடணும். சரி, ஓகே, டக்குன்னு அது தேடலாம். ரொம்ப நேரம் சுற்றி தேடி அது எங்கே இருக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதாவது குரோபாரில் ஒரு பொட்டியை திறந்தல, அதே மாதிரி கீழே ஒரு இடம் இருக்கும் பொட்டியை திறக்கிறதுக்கு. எங்கடா இருக்குது? இதோ இருக்குது. இந்த திறந்தனா ஸ்பார்க் ப்ளக். சூப்பரு. இது எல்லாத்தையும் இப்போ வைக்கிறது தான் நேரம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைக்கும் முடிஞ்சால் பண்ணிடுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம போய் கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒன்று எல்லாத்தையும் பண்ணிட்டு கிளம்பிடலாம். டாட்டா பாய் பாய். இன்னும் ஒரு அடி கூட வாங்கலான்னு சொல்லிட்டு மஜாவாக கிளம்பிடலாம். ஓகே, பயமாக இருக்கு லைட்டாக. இப்போ தான் ஏன் பயம் வருதுன்னு தெரில. இப்போ இது வரைக்கும் தைரியமாக இல்லாட்டி இப்போ பயம் வருது. சரி, கேஸ் சிலிண்டர் எடுத்து டக்குன்னு ஓடிடு. யாரும் இல்லை, ஓடுறா. ஓகே, இப்போ நம்ம கீழே போய் டக்குன்னு கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ணிடலாம். ஐயோ, கடைசி நேரத்துல வந்துச்சு இந்த பேய். வருது. நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம் கட்டலக்கல்ல போய். ஏய், வராத, போயிடு. இங்க இந்த பக்கம் வந்துடாத. ஐயோ, வருது. பிடிச்சிருமோ? பேக்குமே பாக்குது. போயிடு, இந்த பக்கம் வராத. அப்படியே மேலே ஏறி போயிடணும். இந்த இடத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கேதான் நம்ம ஜெயிக்க போறோம்னா அந்த பக்கம் போகுது. டேய், வழி அந்த பக்கம் இருக்கு. நேரம் அது பாட்டு போயிட்டு இருக்கு. டேய், எங்க போகுது? ஐயோ, நம்ம போட் எஸ்கேப் இடத்துக்கு போதுங்க. ஐயோ, அங்கதான் நம்ம போய் எஸ்கேப் பண்ணணும். இப்போ பேட்லாக் கீ மட்டும் எடுத்துட்டு போயிட்டுனா எஸ்கேப் ஆயிடலாமே. அங்கே போதே இப்போ லூஸ் மதி. சரி, நம்ம அங்கே போய் சத்தம் போடுவோம். அதை கேட்டு திரும்பி மேலே வந்து போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, சத்தம் போட்டு திரும்பி போய் ஒளிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னும் காணும். வந்துச்சு. சூப்பரு. இந்த பக்கம் திரும்பி போட் எஸ்கேப் இடத்துக்குலாம் போகக்கூடாது. திரும்பி மேலே அப்படியே போயிடணுன்னே நம்மளும் ஏதாச்சும் தேடுற மீன் அடிப்போம். ஓகே, போயிடுச்சு அது. இப்போ நம்மளும் அது பின்னாடியே போய் நைஸாக உள்ளே போயிடலாம் நம்ம. ஓகே, டக்குன்னு போயிடலாம். ஓகே, ஐயோ, இங்கே போகுது. டேய், இதெல்லாம் ட்ராப் போடுது. சரி, இந்த கதவு பூட்டிடலாம். ஐயோ, வந்துச்சு. ஐயோ. ஓகே, இங்கே தான் சத்தம். இங்கே தான் இருக்கு கீ. எட்ரா. ஓகே காய்ஸ், வீடியோ முடிய போகுது. அடுத்து நான் வந்து டெட் ரேஸ் ஜெயிக்கிற வீடியோ தான் போட போகிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த கேம் பிளே கரெக்டாக முடிக்கணும். இப்போ இங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும். அதை வந்து திறந்து இங்கே ஒரு லிவர் இருக்கும். அதை அமுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து டோர் ஓப்பன் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் போட் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, பாய் காய்ஸ். இந்த வீட்டுக்கு டாடா பாய் காமிச்சிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம ஒரே ஒரு அடி வாங்கிட்டோம். அடியே வாங்க கூட நினச்சோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஹெலிகாப்டர் எஸ்கேப், டோர் எஸ்கேப் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணுறேன். சரி, பாய் காய்ஸ், பாய்.